சாரி, சம் நெட்வொர்க் இஷ்யூ, அதனால் லைவ் கட் ஆயிருச்சு. திரும்ப இது செகண்ட் வீடியோவாக அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். அப்படியே ரீஜாயின் பண்ணுங்க. ஸோ நம்ம பேசிட்டு இருந்தோம் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 25 வசனத்துல அவள் வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறாள். அந்த ஸ்திரீ வந்து வருங்காலத்தை குறித்து மகிழுகிறாளாம். வருகிற டைம், வருகிற நேரம், வருகிற காலத்தை பார்த்து பயப்படல. ஐயோ எப்படிப்பா இந்த ஃப்யூச்சரை நான் கடுப்பேன், அடுத்த மாதம் எப்படி கடுப்பேன், நாளைக்கு என்ன செய்வேன், என்ன பண்ணுவேன், அதை பார்த்து அவள் பயப்படல. சிரிச்சாலாம் அதை பார்த்து. நான் நல்லா தான் இருப்பேன், நான் சந்தோஷமாக தான் இருப்பேன், வருகாலம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்கு அடையாளமாக தான் அவள் சிரிக்கிறான் இல்லைங்களா? நம்ம அநேக நேரத்தில் என்ன பண்ணுறோம், ரொம்ப கவலைப்படுறோம். ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நாளை தினத்தை குறித்து நீ கவலைப்படாத, அது தனக்கு தானே தன்னை சிந்திச்சுக்கும், தனக்கு தானே யோசித்துக்குமா. வாய்ஸ் கிளியர் இருக்கா? அதுதான் கவலைப்படணும், நீ கவலைப்படாத. நீ அதை பார்த்து சிரிச்சு சந்தோஷமா இரு, மகிழ்ச்சியா இரு, சமாதானமா இரு அப்படின்னு சொல்ற ஆண்டவர். சரிங்களா? ஸோ பெண்களுக்கு குறிப்பாக ஏன் ஆண்டவர் சொல்கிறேன்னா, ஆண்கள் பாருங்க படுத்த உடனே தூங்கிடுவாங்க. நல்லா எவ்வளோ கவலை இது இருந்தாலும் அவங்க தூக்கமே கெடாது, நல்லா தூங்கிடுவாங்க, நல்லா சூப்பராக தூங்குவாங்க. ஆனால் நம்ம பெண்களுக்கு வந்து ஒரு இஷ்யூ, ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகிற வரைக்கும் தூக்கம் வராது. அதை போட்டு மண்டைக்குள்ளே கொழுப்பிட்டே இருப்போம் நைட்டு 12 மணியோ 1 மணியோ 2 மணியோ இல்லைங்களா? ஸோ அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சந்தோஷமா இரு, நீ இருக்கணும், சந்தோஷமா இரு, வருங்காலத்தை குறித்து பயப்படாத. யாரு? எந்த ஸ்திரீ? குணசாலியான ஸ்திரீ இல்லைங்களா? கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீ, கர்த்தரை பார்த்து கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒரு குணசாலியான ஸ்திரீ வருங்காலத்தை குறித்து பயப்படாம சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பாங்க. சரி, நம்ம அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது நம்ம லூக்கால வந்து பார்க்கலாம். மரியாளை பார்த்த ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, கிருபைப்பட்ட மரியாளை வாழ்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 28. அவள் இருந்த வீட்டில் தெய்வதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஆமென். பாருங்க, ஜாயின் பண்ணுங்க. அப்படியே எல்லாருமே கட் ஆயிடுச்சு பாதியில. ஸோ பிரதர் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு, அப்படியே ஜாயின் பண்ணுங்க. கிருபை பெற்ற மரியாளை வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். யூ ஆர் பிளஸ்ட் அமாங் த விமென். எல்லா ஸ்திரீங்களுக்குள்ளவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீன்னு சொல்லி மரியாளை வந்து ஆண்டவர் தேர்ந்து எடுத்துக்கிறார் இல்லைங்களா? அப்போ நீங்க இந்த பார்த்துட்டு இருக்க மரியாளை வந்து 9 மாசம்தான் ஆண்டவரை கர்ப்பத்துல சுமக்க போற அந்த கர்ப்பத்தையே அந்த தாயே ஆண்டவர் வந்து பிளஸட் ஒன்னு சொல்றாரு. இன்னைக்கு நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைய தேவனை காலமெல்லாம் இல்ல, நம்ம லைஃப் டைம், நம்ம வாழ்க்கை இருக்கிற வரைக்கும், நம்ம ஜீவன் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்றோமா, ஆண்டவரை வந்து சுமக்குறோமா, சுமந்து இருக்கிறோமா. அப்போ நம்ம எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்லைங்களா? நம்ம எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். we are so blessed, we are so blessed, we are so blessed. Thank you Jesus, thank you Lord, thank you Lord. ஸோ நம்ம ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதே போல பாருங்க, மரியாள் வந்து ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றா, ஆண்டவரே. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால். அப்பொழுது தெய்வதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஆமென். இன்னைக்கு பாருங்க, மரியாள் வந்து, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும், ஒபீடியண்டா இருந்த ஆண்டவருக்கு. நிறைய இன்னைக்கு வந்து உங்களுக்கும் நிறைய கேள்விகள் இருக்கலாம், நிறைய காரியங்கள் உங்க மைண்ட்ல கூட ஓடிட்டே இருக்கலாம். இந்த காரியம் எப்படி நடக்கும், இந்த கடனை நான் எப்படி தீர்ப்பேன், எப்படி இந்த பிரச்சனைல இருந்து நான் வெளியில வருவேன், எப்படி இந்த வியாதி பலவீனம் என்னை விட்டு நீங்கும், கண்டிப்பா எப்படி இந்த காரியம் நடக்கும்.
அப்படின்னு நிறைய உங்களுக்கு வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. பிளஸ் யூ சிஸ்டர். கட் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு ஜாயின் பண்ணதுக்காக தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. அப்படியே எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க ஒருத்தராக. பாருங்க, இன்னைக்கு மரியாளோட மைண்டில் கூட நிறைய கேள்வி இருக்குது. இந்த காரியம் எப்படி ஆண்டவர் நடக்கும், நான் புருஷனை அறியாமல் இருக்கிறேனே, இந்த காரியம் எப்படி நடக்கும், எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும், இதோ நான் உமக்கு அடிமைன்னு சொல்லி அப்படியே ஒபீடியண்ட்டாக இருக்கிறா. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் எனக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம், நீங்கள் என்ன குறித்து பேசுகிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம், எனக்கு கொடுத்த ப்ராமிஸ் வேர்டு எல்லாம், என்னோட பேசின காரியங்கள், உங்கள் சண்டே சர்வீஸில் பேசியிருக்கலாம், இந்த மாதிரி மீட்டிங்ஸில் ஆன்லைனில் பேசியிருக்கலாம், நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு நிறைய பர்சனலாக வாக்கு தத்தங்கள் ப்ராஃபஸிஸ் சொல்லியிருக்கலாம். எல்லாத்தையும் ஆண்டவரே நான் ஒபீடியண்ட்டாக அதை நான் ஒபே பண்ணுறேன், நான் அக்செப்ட் பண்ணுறேன். அந்த வார்த்தை எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கும். இது எப்படி ஆகும் எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக மரியாளுக்கு செஞ்சவர் எனக்கும் நீர் செய்வீர், என்னை கொண்டு நீர் செய்வீர், எனக்கும் செய்வீர், என்னையும் ஆசீர்வதிப்பீர், என் மூலியமா அநேகரை நீங்க ஆசீர்வதிப்பீங்க. எஸ் ஜீசஸ், எஸ் நான் சப்மிட் பண்றேன். ஐ ஜஸ்ட் சரண்டர் இன் யோர் ஃபீட். ஆண்டவரே, என் வாழ்க்கையை கர்த்தர் என்னை எந்த நோக்கத்துக்காக எதுக்காக என்ன இந்த குடும்பத்தில் வச்சுருக்கீங்க, இந்த தேசத்தில் வச்சுருக்கீங்க, இந்த பட்டணத்தில் இந்த கிராமத்தில் என்ன வச்சுருக்கீங்க, அந்த நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஜஸ்ட் சரண்டர். அப்படியே கைகளை உயர்த்தி அப்படியே ஆண்டவர்கிட்ட தேங்க்யூ ஜீசஸ், நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என்னை நீங்கள் என்ன நோக்கத்துக்காக நீங்கள் உருவாக்குனீங்களோ அந்த நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவரே என்னை சப்மிட் பண்ணுறேன், சரண்டர் பண்ணுறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்க டிவைன் அலைன் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகும். பாருங்க, மரியாளை தேடி தான் தேவதூதன் போனான். தேவதூதனை தேடி மரியாள் போல. நீங்க இருக்கிற இடத்துலயே உங்களை தேடி ஏஞ்சல்ஸ் வருவாங்க. உங்க காரியங்கள் வாய்க்கப்படும். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். அதே போல பாருங்க, நம்ம வேதத்துல இருந்து அநேக பெண்களை பார்க்கும். இவ்வளோ பெண்கள் ஆண்டவர் யூஸ் பண்ணியிருக்காரு. டெபோரால பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்க தரிசனியாக யூஸ் பண்ணியிருக்காரு. நிறைய பெண்களை, எஸ்தர், ரூத், அந்த மாதிரி நம்ம நிறைய பேரை பார்க்கலாம். ஸோ இதை மட்டும் நான் சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணுறேன். பிரதர் பேசுவார், அவருக்கு லீடாந்து. என்னன்னா, நம்மளை யாராச்சும் நம்மளை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், நம்மளை குத்தி பேசியிருக்கலாம். பெண்ணு அன்றதுனாலே நம்ம கேரக்டரை அப்யூஸ் பண்ணி பேசியிருக்கலாம், பாடி அப்யூஸ் பண்ணி பேசியிருக்கலாம். கேரக்டர் ஷேமிங், பாடி ஷேமிங், இல்லை மினிஸ்ட்ரிஸ், நீ எல்லாம் என்ன ஊழியம் பண்ணுற, உங்கள் மினிஸ்ட்ரி அப்யூஸ் பண்ணி பேசியிருக்கலாம். என்ன வாழ்க்கையில் நீ ஒரு முன்னேற்றத்தை பார்க்கல, அப்படியே தான் இருக்கிற. உங்கள் க்ரோத்தை அப்யூஸ் பண்ணி பேசியிருக்கலாம், உங்கள் பர்சனல் லைஃப்பை அப்யூஸ் பண்ணி பேசியிருக்கலாம். இட் மேபி எனி. ஏன் அவங்க அப்படி பேசுகிறாங்க தெரியுங்களா? அவங்களை ஏன் அப்படி ஹர்ட் பண்ணுறாங்க தெரியுங்க? They hurted. They may be preachers-ஆ இருக்கலாம், they politician leaders-ஆ இருக்கலாம், they well educated people இருக்கலாம், they well family background இருக்கலாம், well settled people இருக்கலாம். Why they hurt someone? Because what they carry, that they have to giving for everybody. Yes. பாருங்க, ஒரு நல்ல மனுஷன் தன் நல்ல பொக்கிஷ சாலைகள்லேருந்து நலமானவைகள் எடுத்து கொடுப்பானா. கெட்ட மனுஷன் என்ன பண்ணுவான்? அவங்கிட்ட அதுதான் இருக்கு, கெட்டது தான் இருக்கு. வாட் ஹீ கேரிஸ் தட் ஓன்லி ஹீ கேன் கிவ், இல்லைங்களா? அப்போ பாருங்க, ஒரு மனுஷன் வந்து ஒரு ஈவன் நான் நாட் ஓன்லி மென்னை சொல்லல, விமெனை கூட, விமெனை தாக்கி பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரியுங்களா? நிறைய அவங்க கேரக்டரை வந்து அப்யூஸ் பண்ணி பேசுகிறாங்க, பாடி ஷேமிங் பண்ணுறாங்க. அவங்கள வந்து எது வேலை செஞ்சாலும் அவங்கள வந்து டார்கெட் பண்ணி அதில் வந்து குற்றம் கண்டுபிடிச்சி அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி, சரிங்களா? ஈவன் மென்னு கூட பேசுகிறாங்க. ஏன் மென்னு வந்து வை ஹீ இஸ் டாக்கிங்னா, ஏன் அந்த பெண்களை வந்து தாக்கிட்டே பேசிட்டே இருப்பாங்க, ஹர்ட் பண்ணி பேசிட்டே இருப்பாங்கன்னா, அவங்க எங்கேயோ ஏதோ ஒரு பெண்ணால் கைவிடப்பட்டு செம்மையாக வாங்கியிருக்கா மச்சான். அப்படிதான் சொல்ல முடியும் சென்னை பாஷையில். செம்மையாக எங்கேயோ
ஏதோ ஒரு பெண்ணுக்கிட்ட ஏமாந்துருக்கிறாரு, இல்லை சரியா அவங்க ஏதோ ஒரு பெண்கிட்ட வந்து ஏதோ ரொம்ப அவங்களுக்கு சீட்டிங் நடந்திருக்குது. ஹீ ஹர்ட்டட் பை விமன். ஏதோ ஒரு பெண்ணால அந்த மனுஷன் வந்து ரொம்ப காயப்படுத்தப்பட்ட மனுஷனா தான் இருக்கிறதுனால தான் அவர் என்ன பண்றாரு, பெண்களை பத்தி குற்றமா சொல்லிட்டு காயப்படுத்தி பேசிட்டே இருப்பாரு. இல்லை கேரக்டர் அபியூஸ் பண்றது, வேற ஏதாச்சும் ஹி த்ரோ த ஸ்டோன்ஸ் அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. ஏன்னா எனக்கு ஆண்டவர் சொன்னார், ஐயோ அவங்களெல்லாம் பார்த்து கோவப்படாதீங்க, அப்படி உங்களை யார்ட்டும் அப்யூஸ் பண்ணியிருக்காங்களே, மென்னாக இருக்கட்டும் விமனாக இருக்கட்டும், யார் அவங்கள பார்த்து கோவப்படாதீங்க, அவங்கள பார்த்து பரிதாபப்படுங்க, அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. பாருங்க, அவங்களுக்கு ஆண்டவர் எல்லாம் கொடுத்து ஆசீர்வதிச்சிருந்தாலும் அவங்களால அந்த கட்டத்திலேருந்து வெளியில வர முடியல. தேர் ஸ்ட்ரகிளிங், அங்கே ஸ்ட்ரக்காக இருக்காங்க. தேர் வெல் செட்டில்ட், நல்லா இருக்காங்க, நல்லா ப்ரீச் பண்ணுறாங்க, எல்லாத்துலேயும் நல்லா இருக்காங்க, எல்லாமே வெல் செட்டில்டாக இருக்காங்க. நல்ல ஒய்ஃப் கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர், நல்ல ஹஸ்பண்டை கொடுத்துருக்கிறாரு, நல்ல பிள்ளைங்களை கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அந்த ஏரியாலேருந்து வெளியில் வர முடியாது, ஸ்ட்ரகிளிங். அப்போ என்ன பண்ணணும், யாரையாவது குத்தணும், யாரையாவது குத்தணும், யாரையாவது நோகடிக்கணும். அப்போது ஹீ இஸ் என்ஜாயிங், ஷீ இஸ் என்ஜாயிங். அப்போ அவங்க இஸ் எ பேஷண்ட்டுப்பா, சைக்கோட்டிக்ஸ் பேஷண்ட். அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா மன்னிக்கணும், பிளஸ் பண்ணணும், அவங்கள ப்ரேயர் பண்ணணும். ஷீ நீட்ஸ் ப்ரேயர். சரிங்களா? அதனால இன்னைக்கு விமென்ஸ் டே அன்னைக்கு எல்லாரையும் அப்படியே மன்னிச்சு பிளஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி விடுங்க. அவங்க நிலைமைங்களுக்காக நீங்க வந்து கோவப்படாதீங்க, பரிதாபப்படுங்க. பாருங்க, ஒரு கல்லறைக்குள்ள ஒரு மனுஷன், லேகியன்னு சொல்ற பல பிசாசுகள் பிடித்த மனுஷன், அவன் என்ன பண்ணிட்டு இருந்தானா, அவனையும் அவன் காயப்படுத்திக்குவான், மற்றவங்களையும் காயப்படுத்துவான். எப்பெல்லாம் மற்றவங்களும் நம்ம காயப்படுத்துறோம் இல்லை, நம்மள மற்றவங்கள இது பண்றோங்களா, நம்ம உள்ளுக்குள்ள காயம் அதிகமா ஆயிட்டு இருக்கு. இன்னர் ஹீலிங் தேவை, அவங்களுக்கு இன்னர் ஹீலிங் தேவை. ஸோ அதனால அவங்கள பிளஸ் பண்ணி மன்னிங்க. இந்த விமென்ஸ் டே அன்னைக்கு நீங்க புத்தி உள்ள ஸ்திரீயாய் நடந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியேப்பட்ட பீப்புளை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஹவு யூ ஹாவ் டு ப்ரே ஃபார் தெம், ஹவு டு ஹேண்டில். இப்படியாப்பட்டவங்க நான் சொல்றேன், உங்க ஓன் ஃபேமிலியில இருக்கலாம், நீங்க வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்க கொலீக்ஸா இருக்கலாம், யாரை வேணா இருக்கலாம். ஆனா நம்ம தான் அவங்கள வந்து நம்ம தான் ரிடீமர், நம்ம தான் அவங்கள வெளியில கொண்டு வரணும். புத்தி உள்ள ஸ்திரீயாய் குடும்பத்தை மட்டும் கட்டுறதில்ல, பிஸ்னஸ், ஆஃபீஸை, ஊழியத்தை எல்லாத்தையும் நம்ம கட்டி மேலே கொண்டு வரணும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆமாம் ஆமாம். தேங்க்யூ ஸோ மச் நேசமணி சோஞ்சா சிஸ்டர். உங்களை பிளஸ் பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தினால. உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் கர்த்தர் வேரோடு எடுத்து போடுவார். இன்னைக்கு உங்களை பார்த்து பிளஸ் பண்ணுறோம். உமன்ஸ் டே அதுமா தேவன் உங்களை இன்னும் ஒரு சந்தோஷமான நிலைக்குள்ள கர்த்தர் கொண்டு போவாரு. சுகபலன் ஆரோக்கியத்தோடு உங்களை வாழ வைப்பாரு. இதுவரை இல்லாத அளவிற்கு தேவனுடைய கரத்தை நீங்க பாப்பீங்க, தேவனுடைய மகிமையை நீங்க பாப்பீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, பெண்கள் நம் நாட்டின் கண்கள் அப்படின்ட்டு. அந்த பெண்களின் தினத்தை, மகளிர் தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். You are such a precious vessel. நீங்கள் ரொம்ப விலையேற பெற்ற பாத்திரம் தேவனுடைய பார்வையிலும் நிறைய மனிதர்களுடைய பார்வையிலும். அதனால் எதை குறித்து மனம் தளராதீங்க. அப்பாவுடைய பாதத்தில் இருங்க, அப்பாவுடைய சமூகத்தில் இருங்க. நீங்கள் அவருடைய ப்ரெசன்ஸில் இருக்க இருக்க பைபிளில் நீங்கள் ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாவே நிறைய பெண்களை தேவன் அழகான பாத்திரமாய் பயன்படுத்தி இருக்கார். அவங்களுடைய ஆரம்ப நிலை என்ன சொல்றது, மோசமாக இருக்கலாம், ஆரம்பம் அற்பமா இருக்கலாம். ஆனாலும் அவங்களுடைய ஆரம்பத்தையும் அவங்களுடைய தோற்றத்தை, அவங்களுடைய காரியங்களை வச்சு தேவன் பயன்படுத்துறவர் இல்லைங்க. மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்த்து ஜனங்களை பயன்படுத்துற தேவன் நம் தேவன் இல்லை. அவர் பார்க்கறது எல்லாமே நான் இதை நான் உருவாக்குனது ரொம்ப விலையேற பெற்றது. அந்த விலையேற பெற்றதை ஆரம்பத்துல இந்த தங்கம், வைரம் இதெல்லாம் பாருங்க ரொம்ப டஸ்ட் ஃபுல்லா இருக்கும். தங்கமெல்லாம் ரொம்ப டர்ட்டியா இருக்கும். வைரம் இன்னும் சொல்லவே தேவையில்லை, அப்படியே ரோட்ல போட்டிருந்தா அது ஏதோ ஒரு கல் இருக்குடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை எடுத்து கிளீன் பண்ணி பட்டை தீட்ட என்ன ஆகும்னா அதனுடைய பிரகாசம், அதனுடைய விலை இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குமா.
இன்னும் சொல்றாங்க வைரத்தை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பட்டத்திட்டாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அதனுடைய மதிப்பு கூடிக்கிட்டே இருக்குமா. ஒருவேளை இன்னைக்கு உங்க சூழ்நிலைகள் வந்து தெருவுல போடப்பட்ட கற்களை போல நீங்க இருக்கலாம். ஆனா அந்த கற்களை கர்த்தர் எடுத்து வைரங்களாய் பட்டத்திட்டாரு. நீங்க விலையேற பெற்ற வைரங்களாய் இருப்பீங்க. அநேகர் உங்களிடத்துல ஓடி வருவாங்க. அநேகர் ஓடி வந்து உங்க கிட்ட வார்த்தைகளை கேட்பாங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்களுடைய விலை உயருதுங்க. எத்தனை பேர் என்னோடு கூட ஒத்துக்கிறீங்க? ஆமாம் பிரதர், என் விலை உயருது. உங்க வாழ்க்கை தரம் மாறுது. உங்க ஊழியத்தின் எல்லை விரிவடையுது. நீங்க வேலை செய்கிற இடங்கள்ல உங்களுடைய சீட்ஸ் ப்ரமோஷன் ஐக்கெல்லாம் நான் இன்க்ரீஸ் பேசுறேன் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இது இந்த மாசம் வந்து பினான்சியல் மந்த்ல எல்லாத்தையும் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நிறைய அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகுது. உங்களுக்கு விரோதமாய் நின்று கொண்டிருந்த நிலுவையில் இருந்த நிறைய விஷயங்களை என் தேவன் க்ளோஸ் பண்றாருங்க. இந்த வருஷம் இந்த மாசம் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் உங்களுடைய கேஸ் பெண்டிங் கேஸ் எல்லாம் ஆன்சர் ஆக போகுது இயேசுவின் நாமத்தினால. ஆன்சர் ஜஸ்ட் டைப் பண்ணுங்க, ஆன்சர் ஆன்சர். எஸ், என்னுடைய எல்லா ரிக்வெஸ்டும் இன்னைக்கு இன்னிலிருந்து அதை நான் என் கையில எடுக்க போறேன். என் கையில எடுக்க போறேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எஸ், உங்க நிலுவை இதோட முடியுது. அலைஞ்சு திரிஞ்ச நாட்கள் எல்லாம் போய் சும்மா இருந்து சுதந்திரிக்கிற ஒரு நாட்களா இந்த நாட்கள் இருக்கும். உங்க குடும்பத்தை தேவன் உங்களை கொண்டு கட்டுவார். உங்க ஊழியத்தை தேவன் உங்களை கொண்டு கட்டுவார். உங்க பிசினஸை தேவன் உங்களை கொண்டு கட்டுவார். உங்க பினான்சியல தேவன் உங்களை கொண்டு கட்டுவார். ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்க பலனை பேசுறேன். என்னோடு கூட இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் அப்படியே கரங்களை உயர்த்திக்கிங்க. எஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்க பலனை ஆண்டவரே நீங்க கொடுத்ததற்காய் நன்றி. ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்க பலனை கொடுத்ததற்காய் நன்றி. எஸ், இவங்க செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். இவங்க செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. உபாகம் 28:1 முதல் 14 வசனங்களை ஆண்டவரே என் பிள்ளைகள் மீது நான் பேசுகிறேன். என் ஜனங்கள் மீது நான் பேசுகிறேன். உபாகம 1:11 படியாய் இவர்கள் ஆயிரமாய் பெருகட்டும் டாடி. வானம் உம்முடையது, பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே அப்பா, நீங்க கொடுத்ததை ஆண்டவரே எங்க கைகள் எடுக்க ஆண்டவரே கர்த்தர் கிருபை தந்ததற்காக நன்றி. எஸ் டாடி காட், எஸ் டாடி காட், எஸ் டாடி காட். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் எடுக்க போறேன், நான் ஆளுகை செய்ய போறேன். இந்த நாள் என்னுடைய விக்டரியின் நாள், வெற்றியின் நாள், ஜெயத்தின் நாள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் என்னையும் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். என் சொத்துக்களை வர்த்திக்க பண்ணுவார். என் நிலங்களை வர்த்திக்க பண்ணுவார். என் பொருளாதாரத்தை வர்த்திக்க பண்ணுவார். என் சபையை வர்த்திக்க பண்ணுவார். என்னோடு கனெக்டா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் வர்த்திக்க பண்ணுவார். இது நான் பெருகுகிற வருஷம். இது நான் பெருகுகிற வருஷம். வானம் திறக்கப்பட்டிருக்கு. வானம் உங்க மேல திறக்கப்பட்டிருக்குங்க. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. ஒரு குறைவு நீ பார்க்க மாட்ட, ஒரு குறைவு நீ பார்க்க மாட்ட. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஒரு குறைவு நீ பார்க்க மாட்ட. கிறிஸ்து இயேசுக்குள்ள உங்களுடைய குறைவெல்லாம் நிறைவாய் மாறுது, நிறைவாய் மாறுது, நிறைவாய் மாறுது இயேசுவின் நாமத்தினால. டியூட்ரானமி 28:1-14 சிஸ்டர், 1-14. ராநாமா ஷீகாடாரியாந்துரதனா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொன்ன தேவன் உங்களை பலப்படுத்துறாரு. கிறிஸ்து இயேசுக்குள்ள சகலவற்றிலும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. பிரியமானவனே, நாத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்துருன்னு சொன்ன தேவன் உங்களை எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க பண்ண போறாரு. சங்கீதம் 91 அப்படியே உங்க மேல பேசுறேன். அவருடைய சட்டைக்குள்ள, அவருடைய நிழலுக்குள்ள நீங்க இருக்கிறதுனால நீடித்த நாட்களாய் கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவாரு. நீடித்த நாட்களாய் கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். இவ்வளவு நாள் நாம என்ன கேட்டோம்? சடனா என்னாச்சுன்னு தெரியலப்பா, அவர் இறந்துட்டாரு. சடனா இந்த பிசினஸ் நல்லா இருந்துச்சு, மூடிட்டாங்க. இந்த மாதிரி சடன் தோல்விகளை கேட்டு இருந்தீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, சடன் சர்ப்ரைஸ், சடன் ப்ராஃபிட், sudden establish, sudden blessings உங்க மேல பேசுறேன் இயேசுவின் நாமத்தினால. Right now in the name of Jesus. Thank you Lord, thank you Lord. Joel Charima Shikarianturudana Rikimulusianturudana Marianturudana
Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jewel. Judida. Jewel Judida. Yes, sudden surprises நீங்க பாப்பீங்க. இயேசுவின் நாமத்தினால வர வேண்டியதெல்லாம் வந்து சேரும். Yes. வர வேண்டியது ஒண்ணு கூட தடைபடாது. எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த வருஷம் உங்க கையில கொண்டு வந்து சேர்ப்பார். No more delay. Yes. No more delay. Your waiting periods it's over. Your waiting periods it's over in the name of Jesus. எல்லா ஸ்கின் டிசீஸ கேன்சல் பண்றேன். எல்லா நரம்பு பிரச்சனைகளை கேன்சல் பண்றேன். சரீரத்துல இருக்கிற ஒவ்வொரு அவயவங்கள் மீதும் we speak life. We speak life. We speak life. Yes, Kalpana sister. We speak life in the name of Jesus. We speak life. சுலோச்சனா sister அப்படியே வாங்கிக்கிங்க. உங்க ஃபினான்ஷியல் ஒரு லைஃப பேசுறோம். உங்க குடும்பத்துல ஒரு வாராமா ஷீதா ரணத்தியான்டுருதனா சண்டை சச்சரவு இல்லாத ஒரு சமாதானத்தை பேசுற சமாதானம். We speak peace. Peace in the name of Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. எல்லாம் நல்லா இருப்பீங்க. நீடிய ஆயுஷ் நாட்கள். நான் பேசுறேன் ஒரு குடும்பத்து உங்களை சார்ந்தவர்கள் உங்க மீது நான் லாங் லைஃப் பேசுறேன். லாங் லைஃப் பேசுறேன். லாங் லைஃப் பேசுறேன். I speak long life. I speak long life. I speak long life. I speak long life. இயேசுவின் நாமத்தினால நீடிய ஆயுஷ் நாட்கள் உங்க மீது நான் பேசுகிறேன். சுகத்தை பேசுகிறேன். ஆரோக்கியத்தை பேசுகிறேன். சமாதானத்தை பேசுகிறேன். சந்தோஷத்தை பேசுகிறேன். கர்த்தருடைய சந்தோஷம் joy of the Lord எப்பவுமே உங்க வாழ்க்கையில உங்க இருதயத்துல நிரம்ப இருக்கட்டும். புத்தி கெட்டாத தேவ சமாதானத்தை பேசுறேன். No more delays. Yes, Jesus. Yes, I declare in the name of Jesus, whoever watching this live, after the live, whoever going to watch everybody's life, I speak no more delay. Sudden promotion, sudden blessings. I speak life. I speak prosperity. I speak financial breakthroughs in the name of Jesus. Financial overflowing blessings in the name of Jesus. I speak profit in their business. I speak good job opportunities. I speak good education. Yes, Lord. I speak family blessing. Deuteronomy 1-14, 28 chapter 1-14. Let be manifest in their life in the name of Jesus. Hallelujah. இயேசுவின் நாமத்தினால மஞ்சு ஆண்டோ ஜோரிஸ் உங்களை பிளஸ் பண்றோம். ஒவ்வொருத்தையும் நாங்க பிளஸ் பண்றோம் இயேசுவின் நாமத்தினால பரிபூர்ண சுக பல ஆரோக்கியத்தை நாங்க பேசுகிறோம். குடும்பத்துல பாதுகாப்பை பேசுகிறோம். எஸ்டாபிலிஷ்மெண்ட்டை பேசுகிறோம். உங்க பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் நிரம்பி வழிகிறது இயேசுவின் நாமத்தினால. பல நாட்டு பணங்கள் உங்களை தேடி வரும் இயேசுவின் நாமத்தினால. உங்க பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் நிரம்புகிறது. we speak supernatural debt cancellation. இயேசுவின் நாமத்தினால கடனே விலக இயேசுவின் நாமத்தினால. இந்த குடும்பங்களை விட்டு உங்களை விட்டு விலக இயேசுவின் நாமத்தினால. we speak overflowing blessings in the name of Jesus. உங்க எண்ணெய் தொட்டி மாவு பேசுகிற தொட்டிகள் கணஞ்சங்கள் எண்ணெய் கலசங்கள் இயேசுவின் நாமத்தினால நாங்க பிளஸ் பண்றோம். உங்க கையின் பிரயாசங்களை நாங்க பிளஸ் பண்றோம். திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல ஏற்ற துணை நாங்க பேசுகிறோம். வர வேண்டிய பணங்களை நாங்க ரிலீஸ் பண்றோம் இயேசுவின் நாமத்தினால. we release your money, we release your favor, we release your promotion, we release your job, we release your business in the name of Jesus. We release your children, we release your thank you Jesus, land, வர வேண்டிய land properties let be cometh in the name of Jesus. Yes, own house cometh in the name of Jesus. Good life. So luxurious lifestyle, healthy lifestyle cometh in the name of Jesus. Hallelujah. We declare and decree in the name of Jesus. நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு கீழ் படிந்து இருப்பார்கள். பிள்ளைங்களால வர சமாதானம் உங்களுக்கு பெரிதா இருக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தா இயேசுவின் நாமத்தினால நான் ஒரு மனதை பேசுறேன்.
பேசுற ரோஷன் மீது அந்த பிரைன் ஆக்டிவேட் ஆகட்டும் இயேசுவின் நாமத்துல. லெட் பி ரோஷன்ஸ் பிரைன் லெட் பி டெவலப்மெண்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். லெட் பி டெவலப் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த ஆர்கனை பார்த்து அந்த பிரைனை பார்த்து நான் பேசுற இயேசுவின் நாமத்தினால 100% செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. I speak all the organs of body. Let be activate. Let be function properly in the name of Jesus. I command every organ of the body in the name of Jesus. Let be function properly in the name of Jesus. Hallelujah. Hallelujah. I speak own house. Nehemiah 9:25. You people are going to live which house you do not build. கட்டாத வீட்ல நீங்க குடியிருப்பீங்க. வெட்டாத கிணற்றின் தண்ணீரை நீங்க குடிப்பீங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால சொந்த வீடுகளை பேசுகிறப்பா. வர வேண்டிய எல்லா சொத்து பத்திரங்கள் உங்களுக்கு வந்து சேரட்டும். ஐ ஸ்பீக் சூப்பர் நேச்சுரல் வெல்த் டிரான்ஸ்ஃபர் இன் யுவர் லைஃப். இயேசுவின் நாமத்தினால பல நாட்டு சொத்துகள் ஆண்டவரே உங்க கிட்ட வந்ததுக்காக ஸ்தோத்திரம். யோசேப்பை தேடி சொத்து பத்திரங்கள் வந்தது. அப்போஸ்தலர் பாதத்தின் கீழே சொத்து பத்திரங்கள் வந்து விழுந்தது. உங்க பாதத்தின் கீழே வந்து விழுகுதுங்க. உங்க பாதத்தின் கீழே வந்து விழுகுது. சங்கீதம் 23 கடைசி வசனம் சொல்லுது, நன்மையும் கிருபையும் வாழ்நாள் எல்லாம் என்னை பின்தொடர்ந்து வரும், என்ன ஃபாலோ பண்ணும், என்ன சேஸ் பண்ணும். நான் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓட மாட்டேன், ஆசீர்வாதம் எனக்கு பின்னாடி ஓடி வரும். சொத்துகள் எனக்கு பின்னாடி ஓடி வரும், என் காலின் கீழே கிடைக்கும். சொந்த வீடுகள் என்னை தேடி வரும். ஹalleluya. எஸ், ஒரு நல்ல செழிப்பான கானானின் வாழ்க்கை நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஆசீர்வாதமான வாழ்க்கை நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஹalleluya. டிவைன் ப்ரொவிஷன்ஸை நாங்க பேசுகிறேன். டிவைன் ப்ரொடெக்ஷனை நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. அது மட்டும் இல்ல, சூப்பர் நேச்சுரல் விமன் ஆண்டவர் சொல்றாரு, God is going to show one supernatural women inside you. இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்குள்ள இருந்த அந்த சூப்பர் நேச்சுரல் விமனை நீங்க பார்க்கல, சூப்பர் நேச்சுரல் மென்னை நீங்க பார்க்கல. ஆனா நான் சொல்றேன், இட் மேபி மென்னா இருந்தா எடுத்துக்கோங்க, விமனா இருந்தா நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் மென் அண்ட் விமன் வெளிப்படுகிற மாதம் இந்த மாதமா இருக்கும் ஆண்டவர் டிக்ளேர் பண்றாரு. திஸ் இஸ் த மந்த் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் மென் அண்ட் விமன் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். வி டிக்ளேர் மந்த் ஆஃப் போல்ட்னஸ் நம்ம சொல்லியிருந்தோம், மந்த் ஆஃப் போல்ட்னஸ் சொல்லியிருந்தோம். அது கூடவே ஆண்டவர் ஆடிங் திஸ் ஆல்சோ, இது கூட ஆட் பண்ணி சொல்றாரு. அக்னில போடப்பட்ட ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நோ கூட இருந்த ஜனங்களை, தேவ தூதனை யாருமே அது வரைக்கும் பார்க்கல. பிரச்சனை எரியுது, பிரச்சனைக்குள்ள போய் உங்க சுட்டு ஒன்னும் இல்லாம நிர்மூலம் ஆயிடுவாங்கன்னு எல்லா கண்களும் பார்த்துட்டு இருக்கும் போது இமீடியட்டா பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் மேன் அவங்க கூட உலாவுறாங்க. ஃபோர்த் மேனை பார்க்க போறீங்க. 4வது மனுஷனின் சாயல், தேவ தூதனின் சாயலுக்கு ஒப்புமையா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவ தூதனை, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் மென்னை, சூப்பர் நேச்சுரல் விமெனை நீங்க பார்க்க போறீங்க. உங்க மூலியமா அநேகர் பார்க்க போறாங்க. உங்களுக்குள்ள யார் இருக்கான்றது ஆண்டவர் ரிவீல் பண்ண போறாரு இந்த மாசம். கல்பனா சிஸ்டர், நீங்க கூட பாத்தீங்கல்ல, நீங்க கூட பாடுனீங்க லாஸ்ட் வீக், இந்த பாட்டை பாடுனீங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட போகிறாரு. எப்படின்னா சூப்பர் நேச்சுரல் மென்னா, ஒரு சூப்பர் நேச்சுரல் விமெனா ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட போகிறாரு. எஸ், ஆமென், ஆமென். Thank you Jesus, thank you Lord, thank you Lord. Bless you all, bless you. Once again, happy Women's Day. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் லேட்டாக இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இல்லை நெட்வொர்க் இஷ்யூனால கட் ஆயிடுச்சு, அதுக்கு கீழே தான் இருக்குது, அதை போய் பாருங்கள். ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மார்னிங்லேருந்து நமக்கு மார்னிங் அண்ட் நைட் ப்ரேயர் ஸ்டார்ட் ஆயிரும். எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா, நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. எவ்ரிடே மார்னிங் 5:30 நமக்கு ப்ரேயர் போயிட்டுருக்கு. வாட்ஸ்அப்பில் இருக்கும். நைட் 9 o'clock வாட்ஸ்அப் ப்ரேயர், சேம் குரூப் ப்ரேயர் தான். நிறைய வார்த்தைகள், இன்னும் என்ன சொல்றது, இந்த லைவ்ல பேசாத நிறைய விஷயங்களை நம்ம அதுல பேசுறோம். நிறைய பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க, நிறைய டெஸ்டிமனிஸை கேட்குறோம். அதனால டோன்ட் மிஸ் இட். ஓகே, புதிய வாரம் புதிய காரியங்களை கர்த்தர் உங்களுடைய லைஃப்ல செய்வாரு.
நீங்கள் எதனா ஷேர் பண்ணுங்க. ஓகே, bless you all, have a great day.